நடிகர் சிபிராஜ். சத்யராஜின் மகனாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். இதுவரை தமிழ் சினிமாவில் 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் அவரது தந்தை சத்யராஜ் அடைந்த வெற்றியை சிபிராஜால் தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணம், ஆரம்ப காலகட்டங்களில் சத்யராஜ் பல திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டேதான் கதாநாயகனாக அறிமுகமானார். ஆனால் அவரது மகன் சிபிராஜோ லயோலா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த கையோடு தனது 20 வயதில் 2002ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட் நம்பர் 1 என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். அந்த திரைப்படம் அந்த அளவு வெற்றி பெறாத காரணத்தினால் தனது தந்தையுடன் இணைந்து ஜோர், மண்ணின் மைந்தன், வெற்றிவேல் சக்திவேல், கோவை பிரதர்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து அசத்தி இருந்தார் சிபிராஜ். சில ஆண்டுகள் தந்தையின் அரவணைப்பில் நடித்துக் கொண்டிருந்தவர். லீ திரைப்படத்திற்கு பிறகு சிபிராஜுக்கு எந்த திரைப்படமும் அந்த அளவு வெற்றியை கொடுக்கவில்லை. அவ்வப்போது நாய்கள் ஜாக்கிரதை, ஜாக்சன் துறை, சத்யா போன்ற திரைப்படங்கள் ஆறுதல் வெற்றியை சிபிராஜுக்கு கொடுத்திருந்தாலும் ஒரு முன்னணி கதாநாயகன் என்ற அந்தஸ்து சிபிராஜுக்கு கனவாகி போனது.